வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் கிரிதர். இன்னைக்கு இந்த பதிவுல ரியல்மியோடைய புதிய மொபைல் போன் ரியல்மி U1 பற்றின விவரங்களை பார்ப்போம். நம்ம ரியல்மி இந்த கம்பெனியோட வயசு பாத்தீங்கன்னா ஒரு வயசு கூட தாண்டல. ஆனா எக்கச்சக்க மொபைல் போன்ஸ் இந்தியால தொடர்ந்து லான்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்ப லேட்டஸ்டா பட்ஜெட் செக்மெண்ட்ல ரியல்மி U1 அப்படின்னு மொபைல் போன் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த ரியல்மி U1 3 கலர்ல அவைலபிளா இருக்கு. பிரேவியா ப்ளூ, ஆம்பிஷியஸ் பிளாக், அப்புறம் கோல்டு கலர். இது வந்து 2 வேரியன்ட்ல அவைலபிளா இருக்கும். 3GB மற்றும் 32GB வேரியன்ட். அதோட விலை பாத்தீங்கன்னா 11,999. 4GB மற்றும் 64GB வேரியன்டோட விலை பாத்தீங்கன்னா 14,499. இந்த மொபைல் போனோட டிசைன் பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவான டிசைன் சொல்லலாம். இந்த 3 கலருமே சரி பார்க்கிறது அட்ராக்டிவா இருக்கு. பின்புறத்துல பிளாஸ்டிக் பாடி தான், ஆனா கிளாஸ் மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட்டா தான் இருக்கு. பட் இருந்தாலும் ஸ்டைலிஷான ஒரு லுக் இருக்கு இந்த மொபைல் போன்ல. சுத்தி மெட்டல் ரிப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்க கிளாஸுக்கு கார்னிங் ஒரு கிளாஸ் 3 ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்க நாச்சுமே பாத்தீங்கன்னா டியர் டிராப் நாச்சு வடிவத்துல ரொம்ப சின்ன நாச்சா இருக்கு. பட் ஓவராலா நல்ல ஒரு ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ இந்த மொபைல் போன்ல கொடுத்துருக்காங்க. இந்த மொபைல் போனுடைய கீழ்ப்புறத்துல பாத்தீங்கன்னா மைக்ரோ USB போர்ட் தான் இருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக் இருக்கு. சிங்கிள் ஸ்பீக்கரும் கொடுத்துருக்காங்க. ரியல்மி U1 உடைய டிஸ்பிளே டயகனலி மெஷர் பண்றப்போ 6.3 இன்ச்சஸ் கிடைக்குது. டியர் டிராப் நாச் கொடுத்து ஃபுல் ஸ்கிரீன் டிஸ்பிளே கொடுத்ததுனால இந்த மொபைல் போன்ல உங்களுக்கு 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ வரை கிடைக்குது. ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் IPS LCD பேனல் இருந்தாலுமே டிஸ்பிளே வந்து ரொம்பவே ஒரு பிரைட்டான டிஸ்பிளேயா இருக்கு. இது வரைக்கும் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல பார்த்த டிஸ்பிளேஸ்ல இந்த டிஸ்பிளே தான் ரொம்ப பிரைட்டான டிஸ்பிளேன்னு சொல்லலாம். ஒரு சில இமேஜஸ்லாம் பார்க்குறப்போ இந்த டிஸ்பிளே வந்து சேச்சுரேஷனை கொஞ்சம் கூட்டி காமிக்கிற மாதிரி இருக்கு. பட் அன்றாட வாழ்க்கையில நீங்க யூஸ் பண்றப்போ ஒரு நல்ல ஒரு பஞ்சியான டிஸ்பிளே, டீப் கான்ட்ராஸ்ட் லெவல்ஸோட ஒரு ஹை குவாலிட்டி எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ரியல்மி U1 உடைய ஹைலைட் இதனுடைய கேமரா தான். பின்புறத்துல 13+2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்துருக்காங்க. பட் அதை விட இந்த மொபைல் போனுடைய ஹைலைட் பாத்தீங்கன்னா செல்ஃபி கேமரா. இவங்க இதை மார்க்கெட் பண்றது இந்தியாஸ் செல்ஃபி ப்ரோன்னு சொல்லிட்டு மார்க்கெட் பண்றாங்க. ஸோ 25 மெகா பிக்சல் கேமரா. இவ்வளவு தூரத்துக்கு ஹை மெகா பிக்சல் கவுண்ட் இருந்தாலே நாய்ஸ் வரதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. நான் எடுத்து பார்த்த சாம்பிள்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா லோ லைட்டா தான் எடுத்து பார்த்தேன். அப்படி இருந்தாலுமே நாய்ஸோட லெவல் ரொம்பவே கம்மியா இருந்துச்சு. ஆனா நாய்ஸ் கம்மியா இருந்துச்சு. இதுக்கான காரணம் பாத்தீங்கன்னா இவங்க இமேஜ் ப்ராசஸிங்ல நாய்ஸ் ரிடக்ஷன் நல்லா பண்றாங்க. பின்புறத்துல 13+2 மெகா பிக்சல் கேமரா கொடுத்திருக்காங்க. இந்த 13 மெகா பிக்சல் கேமரா பாத்தீங்கன்னா வெறும் f2.2 அப்பர்ச்சர் தான். அட்லீஸ்ட் f2.0 அப்பர்ச்சர் இருந்தாவாச்சும் நல்லா இருந்திருக்கும். பட் நான் சாம்பிள் போட்டோ எடுத்து பார்த்தது எல்லாமே ஒரு இண்டோர் லைட்டிங் கண்டிஷன்ல தான். இண்டோர் லைட்டிங் கண்டிஷன்லயுமே நல்ல கலர் ரீப்ரொடக்ஷன் நல்லா இருக்கு. எக்ஸ்போஷர் ஸ்பாட்டானா இருக்கு. லோ லைட்லயுமே பாத்தீங்கன்னா போட்டோஸ் நல்லா கிளியரா கிறிஸ்பா தெரியுது. இமேஜ்ல நாய்ஸ் இருக்கு, ஆனா சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் மூலமா அவங்க நாய்ஸை குறைச்சிருக்கிறது நல்லாவே தெரியுது. இந்த 2 மெகா பிக்சல் டெப்த் சென்சர் வச்சு எடுக்கிற போர்ட்ரேட் ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்பவே அருமையா இருக்கு. அதுலயும் இவங்க ஸ்டுடியோ லைட்டிங்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. UIல ஒவ்வொரு ஆப்ஷனுமே பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நேரத்திலயும் உங்களுக்கு அருமையான எஃபெக்ட்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுடைய போட்டோவை என்ஹான்ஸ் பண்றதுக்கான ஃபீச்சர்ஸ் இதுல இருக்கு. ஃபுல் HD வீடியோஸ் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். ஃப்ரண்ட்லையும் சரி பேக்லையும் சரி 30 frames per secondல எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ரியர் கேமரா கொடுத்துருக்காங்க. கேமரா UIல நிறைய ஆப்ஷன்ஸ், அதுலயும் இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்ஷன்ஸ் இந்த AR கேமரா, அப்புறம் எக்ஸ்பர்ட் மோட், பேனோராமா மோட், இந்த மாதிரி எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ யங் ஜென்ரேஷனுக்காகவே டார்கெட் பண்ண இந்த மொபைல் போன் அவங்களுக்கு ஏத்தாப்புல நிறைய சாஃப்ட்வேர் ஆப்ஷன்ஸ் இந்த கேமரா அப்ளிகேஷன்ல கொடுத்துருக்காங்க. மொபைல் போனுடைய ஹார்ட்வேருக்கு வருவோம். மீடியாடெக்னுடைய புதிய ப்ராசஸர் P70 இந்த ப்ராசஸர் கொண்ட முதல் மொபைல் போன் இந்த ரியல்மியோடைய U1. ஸோ இந்த ப்ராசஸர் பாத்தீங்கன்னா 12 நானோமீட்டர் டெக்னாலஜில பண்ண ஒரு ப்ராசஸர். ரேமுமே பாத்தீங்கன்னா DDR4 ரேம் கொடுத்துருக்காங்க. ஓவராலா மொபைல் போன் யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருந்துச்சு. 2-3 கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணி பார்த்தேன். கேம் பிளே ஸ்மூத்தா இருந்துச்சு. கேம் பிளே மட்டும் இல்ல, அந்த கேம்ஸ் ஓபன் பண்றது, மித்த அப்ளிகேஷன்ஸ் ஓபன் பண்றது, ஓவராலா இந்த மொபைல் போனுடைய UI ஹேண்டில் பண்றது எல்லாமே ஃபாஸ்டா இருந்துச்சு. எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. ஹீட்டிங் பிரச்சனை இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம கேமிங் ரிவ்யூல பாத்துருவோம். இந்த மொபைல் போன்ல கலர் OS 5.2 கொடுத்திருக்காங்க. அது வந்து Android 8.1 ஸ்கின் பண்ணிருக்காங்க. கலர் வாய்ஸை பொறுத்த மட்டுக்கும் எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. இந்த மொபைல் போன்ல 3500 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. பட் இருந்தாலும் பாக்ஸ்ல பாத்தீங்கன்னா 5V 2A சார்ஜ் தான் கொடுத்துருக்காங்க. 3500 mAh பேட்டரி கிட்டத்தட்ட ஒரு நாள் வரைக்கும் உங்களுக்கு சார்ஜ் நிற்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். இந்த ரியல்மி U1 அமேசான் எக்ஸ்க்ளூசிவா அவைலபிளா இருக்கும். இந்த மொபைல் போன் நீங்க வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு வாங்குறதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அதை கிளிக் பண்ணி நீங்க வாங்கிக்கலாம். பட் வாங்குறதுக்கு முன்னாடி இந்த ரியல்மி U1 பத்தின வேற சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்ச மட்டுக்கும் நான் ஆன்சர் பண்றேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க நண்பரோட ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க பாரதம். நன்றி, வணக்கம்.